ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் கேரட், அது கூடவே ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்து கொரப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் நான் 1½ கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 கப் வெங்காயம், 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை எல்லாம் பொடியாக நறுக்குனது, இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/2 கப்பு கிட்ட முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு. இது கூடவே அரைச்சி வச்ச கேரட், பச்சை வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 3/4 டீஸ்பூன் கிட்ட உப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பொடியாக கட் பண்ணது, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா 1/4 கப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடை மாவு மாதிரி வந்துட்டு அந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவோட கன்சிஸ்டன்சி ஸ்பூனால் எடுத்து போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் இதுவாக போய் விழணும். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும், அந்தளவுக்கு. இதுதான் அடை மாவு கன்சிஸ்டன்சி. இப்போது ஒரு இரும்பு கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் இந்த மாவுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கையை ஈரமாக்கிக்கிட்டு இந்த தோசைக்கல்லையே வந்து இதை நல்லா அடை மாவு மாதிரி பொறுமையாக தட்டி எடுத்துக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கலாம். நான் கொஞ்சம் தடியாக தட்டியிருக்கிறேன். இதில் இப்போ சுற்றி எண்ணெய் விட்டு நல்லா 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு வேக வைக்கணும், அப்போ தான் சீக்கிரமாக வேகும். அடிப்பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போடணும். இதே மாதிரி 2 பக்கமும் வேகிற வரைக்கும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கோதுமை மாவு அடை ரெடி. இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம். முருங்கைக்கீரை, கேரட், பச்சை வேர்க்கடலைலாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஈஸி ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.